இது 108 அல்ல, 6 கோடி மக்களுடைய கனவு. ஒரு ஏழையும் ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டிய ஒரு கனவு இது. இந்த கனவு இங்கு வரலாறாக மாறி இருக்கிறது. ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் நானும் மக்களுக்காக வேலை செஞ்சா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும். 1 ரூபாய் காசு செலவு செய்யாம இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும், இங்க கூடிய இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், எங்கள் தலைவர் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு ஒவ்வொரு இன்டர்வியூ சொன்னார். என்ன சொன்னார்னா, இங்க பணம் வச்சிருக்கவங்க சரி, பணங்கள் யாரும் 1 ரூபாய் செலவு பண்ணாதீங்க தேர்தலில். மக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களிடம் நம்ம உண்மையா இருக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காய்கறியை வாங்குவதை போல ஒவ்வொரு ஓட்டையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்தது எங்களுடைய தலைவர். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக சொல்லுகிறோம். ஏன்னா நான் யாரையும் குறிப்பிடல, நான் யாரையுமே குறிப்பிடல. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க. நான் யாருடைய பெயரையும் குறிப்பிடல. இருங்க, ஓட்டுக்கு வருவாருங்க. ஒரு முன்னுரையை சொன்ன பிறகு வரட்டுங்க. இருங்க, ஜனநாயகம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர். அதை உறுதியாக நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். என்னுடைய முன்னுரையில் என்ன பேசினா பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் எப்படிதான் நான் பேசுறேன், அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க. நீங்க பேசுங்க. இருங்க சார், நீங்க இருங்க. உட்காருப்பா, உட்காருங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க. நம்மள உட்காருங்க. நான் யார பத்தியும் பேசலையே. தப்பு. நீங்க நான் யார பத்தியும் பேசல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. இந்த பக்கம் எல்லாம் உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. எல்லாம் உட்காருங்க. இருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறது அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. இருங்க. நீ பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. இருங்க. அதாவது இருங்க, கொஞ்சம் கவனிங்க. மாநில உறுப்பினர் கோஆரி அப்படிலாம் கையை நீட்டெல்லாம் பேசாதீங்க. உட்காருங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. உட்காருங்கன்னா உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன உட்காருங்க. அதாவது முன்னுரையாக இல்லை. இருங்க சார், நான் என்ன பேசும்போது பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க. பொதுவாக மானிய கோரிக்கை வருகிற போது முன்னுரையாக ஏதாவது தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம் என்கிற போது தலைவரை வாழ்த்தியும் அந்த பொறுப்பை உணர்ந்தும் வார்த்தைகள் சொல்வது வழக்கம்தான். இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்றால், காலம், உடல்நிலை, முன்னாள் முதலமைச்சர் சொன்னது போல் உடல்நிலை கருதி உங்களுடைய அந்த முன்னுரையை விரைவாக நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டும். சொல்லிட்டேன்ல, நானே சொல்லிட்டேனே. நான் அதை தான் நான் அதை உறுதியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க முடிப்பாங்க. அமைதியாக இருங்க. என்னுடைய வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமானது. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ரூலும் படிச்சிடறேன் உங்களுக்கு. ஏன்னா சில உறுப்பினர்கள் விதிப்படி நடக்கிறதா மறுபடி என்ன கேட்கக்கூடாது. பேரவையின் விவாதத்திற்கு வரும் எப்பொருள் மீதேனும் நடைபெறும் விவாத உரைகளுக்கான கால வரம்பை பேரவை தலைவர் தான் நிர்ணயிக்கலாம். நான் சொல்கிறேன், விரைவாக முடித்துக்கொள்ளுங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். முடிப்பாங்க. இது இப்போ வேண்டாம். எந்த கேள்வி இப்போ அனுமதியில் நீங்கள் பதிலுரை தொடங்க. இந்த வரலாற்று ரீதியான வெற்றிக்கு பிறகு இந்த 100 நாள் வாங்க. இந்த 100 நாளுடைய வெற்றி முதலில் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. எத்தனையோ கட்சிகள் சமூக நீதியை பற்றி பேசினாலும் எங்களுடைய தலைவர் தமிழக மக்களுடைய கனவை நிறைவேற்ற சமூக நீதி கணக்கெடுப்பை
அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சமூக நீதி கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே. சிறுபான்மையின சமூக நலத்திட்டங்களை அவர்களே செயல்படுத்த அமைச்சரவையில் ஐயுமலுடைய கனவு 60 வருஷ கனவு, அதை நிறைவேற்றியது எங்களுடைய தலைவர். விளையாட்டுத்துறையுடைய மானிய கோரிக்கையான பதில், அனைத்து கட்சியினரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அவையுடைய நேரத்தை கருதி இன்றைக்கே அதற்கான பதில் வந்துவிட்டது. ஒவ்வொருத்தருக்கும் கேள்விக்கான பதிலை அவர்களிடமே நாளைக்கு ஒப்படைப்போம். மானிய கோரிக்கை ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். விளையாட்டு தான் என்னுடைய மதம், என்னுடைய மொழி, என்னுடைய சாதி, என்னுடைய குடும்பம். SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஸ்கீம்ல திருச்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 மாணவன்ல ஒரு விளையாட்டு வீரன் நான். நேரு ஸ்டேடியத்தில் ரூம் நம்பர் 50-51 படித்து இந்த மாநிலத்துக்காக விளையாடிய ஒரு நேஷனல் பிளேயர், பாஸ்கெட் பால் பிளேயர். இங்க 3 பாஸ்கெட்பால் பிளேயர் இருக்காங்க. ஒன்று என்னுடைய நண்பர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். இன்னொருத்தர் யாருன்னா திமுக இருக்கக்கூடிய நேஷனல் பிளேயராக இருந்த பெரியசாமி அண்ணன். அது நிறைய பேருக்கு தெரியாது, அவர் இல்லை இந்த அவையில். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், சபாநாயகர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், செஸ் பிளேயர். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் விளையாட்டு உலகத்தில் இருந்து வந்தவர்கள். முதலில் ஒரு விளையாட்டு துறையிலிருந்து, அதுவும் SDAT மாணவனா இருந்து அதே நேரு ஸ்டேடியத்தில் ஒரு விளையாட்டு அமைச்சரா இன்னைக்கு வந்து அமர்ந்த அதற்கு உதவிய என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஸ்போர்ட்ஸ் இந்த 100 வருஷத்துல நம்ம பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இந்த 100 வருஷத்துல இதுவரைக்கும் நம்ம ஒலிம்பிக் மெடல் எடுத்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கான திட்டங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம இருந்தது கிடையாது. பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கோம். குறிப்பாக 1994 அம்மா அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அன்னைக்கு சாஃபா டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அதை பேஸ் பண்ணி நேரு ஸ்டேடியமாக இருக்கட்டும், வேளச்சேரியில் ஸ்விம்மிங் கிரவுண்டாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டில் அப்போ தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கல ஸ்போர்ட்ஸில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.